தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 11 மணி அளவில் வந்து வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள், குறிப்பாக நம்ம கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகிட்டு இருக்குது. பல்வேறு இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகிட்டு இருக்குது. நாளை காலையில் அந்த மழை அளவுகள் அல்லது இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை அளவுகள் தெரிய வரும். தொடர் மழை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெஞ்சிட்ருக்கு இப்போ வரைக்கும். இது படிப்படியாக வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள் வரைக்கும் தற்போது பரவ தொடங்கியிருக்கு. இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக வலுப்பெற்று இன்று வந்து பார்த்திங்கன்னா புயலாக நம்மளுடைய மகாபலிபுரம், மரக்காணத்துக்கும் வடகிழக்கு பகுதியில் நீடித்து விடுகிறது. ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் இதை பற்றி ஒரு தகவலும், இதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது எந்தெந்த மாவட்டங்கள் எதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் மழை சார்ந்த தகவல்களும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் இந்த ஒரு செயற்கைக்கோள் படத்திலே பார்க்கலாம். ஒரு வலுவான மழை மேகங்கள் வட மாவட்டங்களில் நீடித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் அந்த வட மாவட்டங்களில் கேடிசிசி மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, வேலூர், அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு. பல்வேறு இடங்களில் இனி வரக்கூடிய நேரங்களையும் அடுத்த ஒரு 3 முதல் 4 மணி நேரத்தில் பிற இடங்களுக்கும் மழை பரவும். அதாவது கடலூர், புதுவை, விழுப்புரம் என பல்வேறு இடங்களுக்கு மழை பரவக்கூடும். அதனால் வரக்கூடிய நேரம் ஒரு கொஞ்சம் பீக்காகவே இருக்கக்கூடும். அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கேடிசிசி மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு வரைக்கும் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் இருக்குது. ரொம்ப மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும். அதாவது இன்று நள்ளிரவு வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை காணப்படும். அது வந்து மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது 20 சென்டிமீட்டருக்கும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மழை அளவுகள் இருக்கக்கூடும். இப்போதே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கு. சென்னையில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேங்கி போய் நிற்கிது. ரொம்ப ஒரு அத்தியாவசிய ஒரு பயணங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஒரு அளவுக்கு வந்து சென்னையில் இருக்குது. அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஒரு புயல் இன்றைக்கி கரையை கடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணினி சார்ந்த கணிப்புகள் நாளை நள்ளிரவு, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நள்ளிரவு கரையை கடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு டிலே ஆனாலும் அந்தளவு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை கொடுக்கக்கூடும். ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆனதில் நம்ம கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலோர பகுதியில் வந்து டிலே ஆகிறது தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு நின்று மழையை கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால் டிலே ஆகிறது நல்ல விஷயந்தான். அதனால் நாளைக்கு கரையை கடக்குமா அல்லது இன்றைக்கி நள்ளிரவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நாளை காலையில் தான் கரையை கடக்கும். ஒன்று நாளை காலையில் கரையை கடக்க வேண்டும் அல்லது நள்ளிரவு நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நள்ளிரவு, நாளைக்கு நள்ளிரவு கரையை கடக்க வேண்டும். இந்த 2 சினாரியோ தான் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு நள்ளிரவு கரையை கடக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அதிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நிகழ்வு இன்று நள்ளிரவு புதுவை, மரக்காணத்தை ஒட்டி கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கீழே இறங்கும்போது புதுவை, கடலூர், மரக்காணம் சைடு, விழுப்புரம் மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டங்களும் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போகுது. அது மேபி இன்று நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு ஸ்டாலிங் மூமெண்ட், அதாவது ஒரே இடத்துல நிகழ்வு நீடிக்கும் பட்சத்தில், அதாவது இன்று நள்ளிரவுலேருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் நீடிக்கும் பட்சத்தில் கடலூர், விழுப்புரம் அதேபோல் புதுவை மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழையை சந்திக்கக்கூடும். அந்த நமக்கு சென்னையை விட கூடுதலான மழை கடலூரில் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு கடலூரில் மழை இல்லைனாலும் வரக்கூடிய நேரங்களில் படிப்படியாக கடலூரில் மழை தொடங்கும். தரைக்காற்றோடைய வேகம் அதிகபட்சமாக 90 முதல் 95 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடும். அதாவது திடீர் காற்று, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீர் வந்து ஒரு காற்று வேகம் இருக்கக்கூடும். அந்த காற்றோடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா அது கஸ்ட் விண்ட்னு சொல்லுவாங்க. திடீர் காற்று, அந்த காற்றுடைய வேகம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 முதல் 115 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கக்கூடும். இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருந்தாலும் நள்ளிரவு முதல் கடலூர், புதுவை, விழுப்புரம் மாவட்டங்களில் இந்த காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடும். மரங்கள் அதிகமாக சாய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மின் கம்பங்கள் சேதமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அதனால் இந்த மாவட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மழையினால் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களாக உண்டு. இந்த ஒரு நேரத்தில் மழை எதிர்பார்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் கடலூர் மாவட்டம், சிதம்பரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழை இருக்கக்கூடும். ஆனால் பிற மாவட்டங்களில் இந்த கடலோர பகுதிகளில் இங்கே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கேயும் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடலூர் மாவட்டம், புதுவை மாவட்டம், கடலூர், அதேபோல் குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி, அதேபோல் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் சைடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் கோஸ்டல் ஏரியாஸ், இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் மினிமம் 15 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக தான் மழை அதிகமாக இருக்கக்கூடும். அதிக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அதேபோல் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் புதுவை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் மரக்காணம் விழுப்புரம் சைடு அந்த ஒரு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் வழக்கம் போல் மழை தொடரும். இன்று நள்ளிரவு வரைக்கும் அந்த இடங்களுக்கு மழையோட ஹாட்ஸ்பாட் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நாளைக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நள்ளிரவு வரைக்கும் பெய்யக்கூடிய மழை அளவு கம்பேர் பண்ணும்போது நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. இந்த ஒரு நிகழ்வோடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி நகர்ற மாதிரி இருக்குது. அதாவது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருவண்ணாமலை, அதே போல் வந்து நம்மளுடைய தருமபுரி மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வழியாக சென்று பிறகு அரபிக்கடலுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வட உள் மாவட்டங்களில் நாளையிலிருந்து படிப்படியாக மழை பெய்ய தொடங்கும். நாளை மதியத்திலிருந்தோ அல்ல காலையிலிருந்தோ மழை பெய்ய தொடங்கும். வடக்கு உள் மாவட்டங்கள் அதே போல் நம்மளுடைய கொங்கு மண்டலங்களையும் ஆங்காங்கே மழை இருக்கக்கூடும். இந்த ஒரு நிகழ்வுடைய ஒன்ஸ் அந்த சைக்ளோன் பாண்டிச்சேரி பக்கமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிகழ்வு வடக்கு உள் மாவட்டங்கள் எந்த வழியாக பயணிக்குங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தெரிய வராது. வட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களில் இந்த ஒரு மழை வடகிழக்கு பருவமழையில் பெறக்கூடிய மழை அளவில் ஒரு அரைப்பங்கு மழையாவது கண்டிப்பாக இந்த ஒரு மழையை கொடுத்து விட்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு புயல் சின்னம் சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க. இந்த ஒரு புயல் சின்னமானது ஒரு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயல் சின்னமாக தமிழ்நாட்டு கடல் பகுதியில் நின்று மழை கொடுக்க போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மழையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட மாவட்டங்கள் நண்பர்கள் தயவு செஞ்சு அசால்ட்டாக இருக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து நேற்று வரைக்கும் மழை இல்லாத சென்னையில் இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணி நேரம் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு சென்னையில். இந்த ஒரு சூழ்நிலை வில்லேஜ் சைட்லையும் ஏற்படலாம். சில இடங்களில் பயிர்கள் பாதிக்கக்கூடிய அளவு கூட மழை இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இதில் நம்ம நேற்று காமிச்ச வரைபடம் தான், நேற்று வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது இந்த அளவு தான் இன்றைக்கி மழை இருக்க போது. இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக மழை பெறக்கூடிய இடங்கள், நீல கலரில் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு பரவலாக நல்ல மழை. இந்த மஞ்சள் கலரில் காமிக்கணும் ஒரு அரை பங்கு மழை, ஒரு 3/4 பங்கு மழை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இந்த ஒரு சுற்று மழையானது ஒரு சிறப்பான மழையாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கரையை கடக்குதுங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் லேட்டாக நம்ம தெரிவிக்கப்படும். ஏன்னா இந்த புயல் கரையை கடக்கிறது காலதாமதம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும். நாளை காலையில் கரையை கடக்குமாங்கிறதும் சற்றோ இப்போதைக்கு சந்தேகம் தான். நாளைக்கு இரவு கரையை கடந்தால் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். இன்னும் வட மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா உள் மாவட்டங்களுக்கு பெருசாக மழை கிடையாது. தயவு செஞ்சு நண்பர்கள், அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியுது. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போதே தெரியுது. அதனால் இப்போதைக்கு இந்த சுழற்சியெல்லாம் மழையில் நம்ம அடுத்தடுத்த இது ட்ராக் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்றைக்கி மாலையில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.